ஆய்வறிக்கையில் திருத்தம் செய்கிறது ஒரு குற்றம், அது வந்து ஒரு கிரைம் அப்படின்ற மாதிரியாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதனுடைய ஏன் அப்படி சொல்லணும்? இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அது. அதை வந்து ஒரு ஆய்வாளர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்த உடனே, அந்த பேட்டியை பார்த்த உடனே உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு வகைக்கு ஒரு அதிர்ச்சி ஆகும், இன்னொரு வகைக்கு வந்து நீங்கள் என்னை எவ்வளவு வேட்டையாடினாலும் என்னுடைய கண்டறியதில் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்ற அவருடைய நேர்மையை வந்து ஏறக்குறைய நெஞ்சை கிழிச்சு வெளிப்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இதற்காகவே கடந்த 10 ஆண்டுகள் வேட்டையாடப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவின் கிழக்கு முனைக்கு அசாமில் போட்டாங்க, அங்கேருந்து மேற்கு முனை கோவாவில் போட்டாங்க, அங்கேருந்து நீதிமன்றம் தலையிட்டு திருப்பி தென்கோடி சென்னைக்கு வந்தது, இப்போ திருப்பி வடக்கே டெல்லி, அங்கேருந்து நொய்டா என்று பந்தாடப்படுறாரு. வெறுமனை பந்தாட்டம் இல்லை, போய் ஒரு இடத்த அங்கே போய் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு வீட்டை பிடிச்சி தங்கி குடும்பம் என்ன, எங்கள் குடும்பத்தை குழந்தைகளை எங்கே படிக்க, எவ்வளவு மன அழுத்தம் வந்து ஒரு அதிகாரிக்கு வந்து கொடுக்கப்படும். இவ்வளவு மன அழுத்தம் கொடுத்தாலும் கூட தான் கண்டறிந்த உண்மைக்கு விசுவாசமாக இருத்தல், அதற்கு பதில் வந்து உங்கள் அதிகாரத்துக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன் அப்படின்றத வேறொரு வகையில் சொல்லியிருக்காரு. இந்த குற்றத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னா இந்த குற்றத்தை செய்ய சொல்லுகிற ஒருவர் இருக்கிறாருன்னு தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? நீ இந்த குற்றத்தை செய்யணும் அப்படின்னா அவர் யாரு என்ற கேள்வியெல்லாம் இருக்கு. இதை ஒரு அரசு அதிகாரியாக அவர் இவ்வளவுதான் செய்ய முடியும், நாம தான் அதை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு காத்திரமாக ஒன்றிய அரசு இதில் தலையிட்டுட்டே இருக்கிறதுக்கு காரணம் அந்த கண்டறிதலினுடைய உண்மை. அந்த உண்மையை நீர்த்து போக செய்ய, அந்த உண்மையை மழுங்கடிக்க, அந்த உண்மைக்கு எதிரான இடத்தை நோக்கி அவரை நகர்த்த இந்த 3 முயற்சியும் செய்யப்படுது. அதனால தான் 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ரீராமனை கூப்பிட்டு நீங்கள் அறிக்கை எழுதுங்கன்றாங்க. அவர் ஓய்வு பெற்றுட்டாரு, ஆய்வே நடத்தலை, என்னுடைய ஆய்வில் ஒன்றுமே கிடைக்கலன்னு அறிக்கை விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன, நீங்கள் வந்து ஒரு பக்கம் நீதிமன்றம் தலையிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை எழுத வைக்குது, அறிக்கையை வெளியிட வைக்கிது, ஆனால் நீங்கள் வெளியிட மாட்டீங்க. இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லைன்ட்டு வீட்டுக்கு போனவரை கூப்பிட்டு நீ எழுதி கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கண்டறிந்த இந்த உண்மையை நீர்த்து போக செய்யவும் முனைமழுங்க செய்யவும் தொடர்ந்து அவர்கள் வந்து அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் காட்டியிருக்கிற இந்த உறுதி என்பது உண்மையிலே வந்து ஒரு பெருமைப்படுகிற ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, இந்த ஆதாரம் கேட்கிற அமைச்சரை போய் இந்த அறிக்கையை படிச்சு பார்க்க சொல்லுங்க முதல்ல அப்படிங்கிறாரு. அப்போ அமைச்சர் அதுக்கு தெரியாம தான் பேசிட்டு இருக்காரா? நீங்கள் சொன்னது நானும் படித்தேன். அது வந்து நீங்கள் அந்த டோனில் படிக்க வேண்டியதில்லை. இதில் வந்து போதுமான எது இல்லையேன்னு கேட்குற பொழுது அறிக்கையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது கிடைக்கும் அப்படின்றாரு. இதை ஏன் அமைச்சர் வந்து வெளியில் பேசினாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு இருந்தால் அந்த பதில் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மகிட்டலாம் அறிக்கை கிடையாது, அவங்ககிட்ட அறிக்கை இருக்குது. 900 லட்சம் பக்கம் அறிக்கை அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, என்னன்றதை விளக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்போம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கலாம்ல, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலன்னு சொல்லி, இங்கே வந்து விரைவில் வெளியிடுறோம்னு சொல்லிவிட்டு, நீதிமன்றத்தில் 9 மாதத்தில் நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அஷூரன்ஸ் கமிட்டிக்கு 4 நாளைக்கு முன்னாடி போதுமான சயின்டிஃபிக் ஆதாரங்கள் இல்லை என்று சொல்வதும், பத்திரிகையாளர் கூட்டத்தில், அதையும் பாஜக அலுவலகத்தில் நடக்கிற பத்திரிகையாளர் கூட்டத்தில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறீங்க, அது எப்படி சரி? எனவே அறிக்கையை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் கீழடி அறிக்கைக்கு வரக்கூடிய தடைகள், இன்னொரு பக்கம் ஆளுநர் வந்து ஒரு விருது கொடுத்துருக்காரு, அதில் திருக்குறளே இல்லாத திருக்குறள் எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது ரெண்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை, அதான் வந்து தான் கண்டறிந்த உண்மைக்கு ஒரு துளி கூட மாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்கிறதும், திருக்குறளையே மாற்றி அச்சடிச்சா கூட பரவாயில்ல, அது வந்து சில்வரில் பிளேட் அடித்து ஒருத்தர் கொடுத்துருக்கிறாருன்றதும் ரெண்டு. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் மாளிகை வந்து அதுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த மறுப்போ வருத்தமோ கூட தெரிவிக்கல. இது எவ்வளோ புண்படுத்துகிற விஷயம். ஒரு குறளவே மாற்றினா என்ன ஆகும்? ஒரு ஆங்கில அதிகாரி வந்து மதுரையில் இந்த வேலையை செஞ்சார், திருக்குறளில் வந்து நிறைய பிழை இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றினார். அநேகமாக வந்து நம்முடைய 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய மரியாதைக்குரிய ஐயா பாண்டித்துரை ஐயா அவர்கள் தான் வந்து அந்த நீங்கள் எத்தனை புத்தகத்தை வெளியிட்டீங்கன்னு கேட்டு அவர் வந்து எத்தனையோ 400 புத்தகம் என்னமோ அச்சரிச்சிக்கிறேன், 400 நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி, 400 நீங்களே வாங்கிக்கிறேன்னு 400 வாங்கி அங்கேயே குழியை தோண்டி அங்கேயே புதைச்சாரு. இதோட இது முடிஞ்சு போட்டுட்டான்னு. ஏன்னா திருக்குறளை மாத்துறதுக்கு நீ யாரு இல்லையா? இது எத்தனை 2000 வருஷம் தமிழ்நாட்டினுடைய அறிவு சொத்து அது. அதை நீங்கள் பாட்டுக்கு மாற்றி ஏதோ ஒன்று போட்டு அடித்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அரசியல் தான். எல்லாமே 4 வார்த்தையை தமிழில் பேசிட்டா அல்லது ஐநா சபையில் போய் 2 வார்த்தையை பேசிட்டா தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றுமா? நீ வந்து எவ்வளோ தூரம் இந்த மக்களுக்கு, இந்த மக்களினுடைய வரலாற்றுக்கு உண்மையாக இருக்க என்பதுதான். எனவே ஒரு துளி கூட நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லுகிற
அமர்நாத்தினுடைய உறுதி நம்மளை வந்து வியப்புக்கு ஆட்படுத்துகிறது. திருக்குறளவே மாத்திட்டு நான் வந்து வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற இவர்களுடைய இந்த பொறுப்பற்ற தனம் வந்து நம்மளுக்கு கடும் கோபத்தை உருவாக்குகிறது. அந்த ஒரு துளி கூட மாத்திக்க மாட்டேன்ற உறுதியோட இவ்வளவு நாள் மௌனமா இருந்தாரு. ஒரு அலுவல் கருதி அவர் ஒரு ஆபீசர் அப்படிங்கிறதுக்காக சில மௌனத்தை அவர் காத்ததுல இப்போ வெளியில பேசவே வெளிப்படையா அதை பேசுறாரு அப்படிங்கிறது இந்த நகர்வுங்கிறது எதை காட்டுதுங்க? இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு போய் ஒரு கார்னரில் மூளையில் எவ்வளோ தூரம் ஒருவர் ஓடிக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இந்த பேட்டியை படித்த உடனே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து வெளிப்படையாக அவங்க அமைச்சரே இப்படி வந்து வெளிப்படையாக ஒரு குற்றஞ்சாட்டு இருக்கிற பொழுது அதை கண்டறிந்த தன்னுடைய உண்மைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கான்னு நான் நினைக்கிறேன்.